சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இமாம், புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஆசிரியர். அவர் என்ன சொல்கிறார்? நான் 70 அரஃபாக்களை என்னுடைய வாழ்நாட்களில் சந்தித்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்நாட்களில் 70 அரஃபாவுடைய தினத்தை நான் இந்த வாழ்நாளில் கண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்நாட்களில் 70 அரஃபாவை சந்தித்திருக்கிறேன். ஏராள கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அந்த தினத்தில் அந்த சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முட்டங்காலில் நின்று அழுவார்கள், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள், கையெழுவார்கள். ஏன்? அதில் வரக்கூடிய பெருமதி, அதில் வரக்கூடிய கூலியுடைய அந்தஸ்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை அறிந்திருந்தார்கள். அதனால் அந்த இடத்தில் அரஃபாவுடைய இடத்திலிருந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள் சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த நேரத்தில் மக்கள் கேட்டாங்க, ஏன் இந்த இடத்துல அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஏன் அழுகிறீங்க இந்த இடத்துல வச்சு? அந்த நேரத்தில் சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மன் அஸ்வா ஹாதல் யௌம் ஹாதல் ஜம்மி ஹாலன், சொன்னார்கள், இந்த அரஃபாவுடைய நாளில் மிக கெட்டவன் யார் தெரியுமா? இந்த அரஃபாவுடைய தினத்தில் மிகவும் கெட்டவன் யார் தெரியுமா? அல்லதி யதுன்னு ஐ அன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் வலா யுக்ஃபர் லஹும், சொன்னார்கள் அந்த இமாம் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த நாளில் என்னை அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான். நான் செய்த தவறை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நான் செய்யக்கூடிய விபச்சாரத்தை, நான் செய்த வட்டியை, நான் எடுத்த வட்டியை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் செய்த கொலையை, நான் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறானே, அப்படிப்பட்டவன் தான் மிகப்பெரிய கெட்டவன், மிக பாவி என்பதாக அந்த தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். வேற கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அவ்வளவு முக்கியமான ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய தினம் இன்னும் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் இந்த அரஃபா